பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மக்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கக்கூடிய சூழலில் பேருந்து கட்டணம் என்பது தற்போது தனியார் பேருந்து கட்டணம் என்பது வழக்கத்திற்கு மாறாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து நெல்லை செல்வதற்கு தற்போது கட்டணம் என்பது 4200 ரூபாயாக உயர்த்தி விற்பனை செய்யப்படுகிறது. இது பற்றி மேல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, விவரங்கள். பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதன் காரணமாக சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் தங்களது சொந்த ஊருக்கு செல்ல ஏற்கனவே தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளை அறிவித்து அந்த பேருந்துகளின் இயக்கம் என்பதும் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் வரும் 13ஆம் தேதி சென்னையிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு செல்ல ஆம்னி பேருந்துகள் கட்டணம் என்பது வழக்கமான கட்டணத்தை விட 3 மடங்காக தற்போது அதிகரித்து வருவதால் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்துவது. வழக்கமாக சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு செல்வதற்கு 1400 ரூபாய் முதல் 1800 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதுதான் வழக்கம். ஆனால் தற்போது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குறைந்தபட்சம் அந்த கட்டணம் என்பது 2000 முதல் அதிகபட்சமாக 4200 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதே போல சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு செல்வதற்கு வழக்கமான நாட்களில் 800 முதல் 1500 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது அதிகபட்சமாக கட்டணம் என்பது 3000 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல சென்னையிலிருந்து மதுரைக்கும் வழக்கமான நாட்களில் 700 முதல் 1500 ரூபாய் வரை கட்டணம் என்பது வசூலிக்கப்படுவதுதான் வழக்கமாக இருந்து வருகிறது. தற்போது இந்த பொங்கல் பண்டிகை ஒரே நேரத்தில் பொதுமக்கள் அதிகமாக சொந்த ஊருக்கு செல்ல இந்த காரணத்தின் காரணமாக அதிகபட்ச கட்டணமாக 3500 ரூபாய் வரை கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல சென்னையிலிருந்து நாகர்கோவில் செல்வதற்கு வழக்கமாக 1500 ரூபாய் கட்டணம் என்பது அதிகபட்சமாக வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 4200 ரூபாய் வரை இந்த கட்டணம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டு வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதே போல திருச்சிக்குமே அதிகபட்சமாக 3000 ரூபாய் கட்டணம் என்பது வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களது குடும்பத்துடன் சொந்த ஊருக்கு செல்பவர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் கடுமையான மன உளைச்சலும் தான் தற்போது ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு ஒவ்வொரு பண்டிகையின் போதும் ஆம்னி பேருந்து உரிமையாளரிடம் கட்டணம் உயர்வு தொடர்பாக எச்சரித்து ஆய்வு மேற்கொண்டாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே தமிழக அரசு ஆம்னி பேருந்து கட்டண உயர்வை விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் தரப்பில் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பாலாஜி, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.